கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணோன்னே டீம் ஆஃப் டாக்டர் ட்ரீட் பண்ணுறது தான் பெட்டர். டீம் ஆஃப் டாக்டர்னால் ஒரு ஸ்டேஜுக்கான ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் குணப்படுத்தணும். கரெக்டாக? இதுக்கப்புறம் கீமோதெரப்பியும் கொடுக்கல, ரேடியேஷன் கொடுக்கல அப்படின்னா எங்கள் ஆங்கிள்லேருந்து நீங்கள் 1/3 ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் முடிச்சிருக்கீங்க. பக்கத்தில் எண்டோமெட்ரியமில் தான் இருக்குது, மயோமெட்ரியம் கூட போகல, ரொம்ப சின்ன டியூமர் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃபாலோ அப் தான். ஆனால் டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு மார்பகத்தில் கட்டி இருந்துச்சு. என்னோடய புரிதல் லெவலில் மார்பகத்தில் கட்டி இருந்துச்சுன்னா கேன்சராக இருக்கலான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆமாம், கேன்சர் தான் வந்துச்சு, செகண்ட் ஸ்டேஜ்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அப்புறம் கீமோ டாக்டரை பார்க்கணுங்கிறாங்க, ரேடியேஷன் டாக்டரை பார்க்கணுங்கிறாங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது என்ன? அதான் கட்டியை எடுத்தாச்சுல, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி இருந்துச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஸ்டேஜ் 2ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஸ்டேஜ் 2க்கான ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட் என்ன? இப்போ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்தவரையிலும் அதோட ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ்னு சொல்லுவோம். இஆர்பிஆர், HER2, Ka67, என்ன கிரேட் ஆஃப் டியூமர், எத்தனை நோடு எடுத்திருக்காங்க, அதில் எவ்வளோ பாசிட்டிவ், இதுமாரி அதில் என்ன ரிஸ்க் ஃபேக்டர், LVSI, PNI, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நோடல் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, இந்தமாரி பல ஃபேக்டர்ஸை வச்சு தான் அடுத்து என்ன ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்சரை பொறுத்தவரை நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பிலேயே உங்களுக்கு இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் ஹார்மோனல் தெரப்பி அதெல்லாம் வந்துருப்போம். ஒரு கேன்சர்னு உங்களுக்கு தெரியும் போதே ஃபஸ்ட்டே நான் பொறுத்தவரையிலையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணோன்னே டீம் ஆஃப் டாக்டர் ட்ரீட் பண்ணுறது தான் பெட்டர். டீம் ஆஃப் டாக்டர்னால் ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜி, ஒரு மெடிக்கல் ஆன்காலஜி, ஒரு ரேடியேஷன் ஆன்காலஜி, 3 பேரும் பார்த்து இவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கேன்சர், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கீமோ கொடுக்குறது நல்லது, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறது, இல்லை இவங்களுக்கு சர்ஜரி பண்ணிடுறது பெட்டராக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே, இவங்களுக்கு சர்ஜரி பண்ணியாச்சு, இந்த இடத்துல ரேடியேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், இதுக்கப்புறம் கீமோ கொடுக்குறது பெட்டர். இந்த மாதிரி பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் நம்ம குணப்படுத்துகிறதே நமக்கு வரப்போகுது. கட்டி இருக்குது, பயாப்சி பண்ணோம், கேன்சர், அதுக்கப்புறம் பெட் சிடியோ எடுத்தோம், ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போது சிங்கிள் டாக்டர் டிசிஷனை விட which is better means take a call from all 3 specialists. You will get a opinion that which is best for your father or mother or your relative. இப்போ இவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்ரோச் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சினாரியோவில் சர்ஜரி பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமும் ஏன் முடியலை, இப்போ பெட் எடுத்தால் நார்மலாக தான் இருக்கும், அப்போ அவ்வளோதானே அப்படிங்கிற மாரி கிடையாது. குணப்படுத்துறதுனா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிற மாரி ஒரு ஸ்டேஜுக்கான ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் குணப்படுத்தணும். இப்போ ஒரு ஸ்டேஜ் 2ல் இருக்க கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, கரெக்டாக? இதுக்கப்புறம் கீமோதெரப்பியும் கொடுக்கல, ரேடியேஷன் கொடுக்கல அப்படின்னா எங்கள் ஆங்கிள்லேருந்து நீங்கள் 1/3 ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் முடிச்சிருக்கீங்க. அப்போ 1/3 ஆஃப் ட்ரீட்மெண்ட் முடித்தா அது திருப்பி வரதுக்கு வாய்ப்பு என்ன? கண்டிப்பாக 50 to 60% வரும். அக்ரெசிவ் டியூமராக இருந்துருந்துச்சுன்னா வித்தின் மந்த்ஸ் ஆர் 2 months ஆர் 3 monthsல வந்துடும். கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் கம்மியாக இருக்க டியூமராக இருந்துச்சுன்னா ஒரு 6 மாதம், 7 மாதம், இல்லை 1 வருஷம் அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வரும். பட் கண்டிப்பாக வரும், திருப்பி கண்டிப்பாக பரவும். கட்டி எடுத்தாச்சு அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம பயாப்சி பண்ணப்பயே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 3 டாக்டரையும் பார்த்து இந்த இதுக்கு என்னென்ன ட்ரீட் பண்ணால் முழுசாக சரியாகும் 3 பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணி கரெக்டான ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கேயே பிளான் எழுதியாச்சு. 1 2 3 4 பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்கிறோம், இதை முடிச்சுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், இதை முடிச்சுட்டு இதை ஆர்டரை அங்கேயே ஃபஸ்ட் இட் செல்ஃப் டிசைட் பண்ணிடணும். சம்டைம்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா, சில இதில் வந்துட்டு கட்டி எடுத்து டெஸ்ட்டுக்கு அமிச்ச பிறகு தான் நமக்கு தேவைப்படுமா இல்லையான்னு தெரியும். அந்த டைமில் கட்டி எடுத்து டெஸ்ட்டுக்கு அமிச்சு அந்த ரிப்போர்ட் வந்தோன்னே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டுக்கணும். உதாரணத்துக்கு கர்ப்பப்பை ஒரு எண்டோமெட்ரியல் கேன்சர்னு எடுத்துங்களேன். அதில் ஸ்டேஜ் வைஸ் 1A 1B 2 3 இதுமாரி இருக்கும். 1A கிரேடு 1 தான் இருக்குது,
ரொம்ப ஸ்மால் டியூமர் தான், பக்கத்தில் எண்டோமெட்ரியமில் தான் இருக்குது, மயோமெட்ரியம் கூட போகல, ரொம்ப சின்ன டியூமர் அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃபாலோஅப் தான். ஆனால் 1A கிரேட் 3 A65 இந்த இடத்துல நம்ம அடிச்சனால ரேடியேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ 1A இருக்குது, நம்ம அடுத்து மியூட்டேஷன் டெஸ்ட்டு பார்க்கணும். மியூட்டேஷன் டெஸ்ட்டுனா இப்போ கர்ப்பப்பை புற்றுநோயில் சில மியூட்டேஷன் P53 போல் அந்தமாரி சில ஜெனட்டிக் ஜீன்ஸ்லாம் இருக்குது, ஜெனட்டிக் டெஸ்ட்டு பண்ணணும். பண்ணி இது ரொம்ப அக்ரெசிவான டியூமரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணி அதுக்கு அடுத்து எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுமா இல்லையாங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும்ல. சர்ஜரி பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுற முடியாதுன்னு சொல்ல வரேன். சர்ஜரி பண்ணாலும் இந்த கட்டிக்கு ஃபஸ்ட்டு பயாப்சி எடுத்து கேன்சர்னு வந்தோடனே சர்ஜன் டாக்டர், மெடிக்கல் டாக்டர், ரேடியேஷன் டாக்டர் அங்கேயே பார்த்துறோம். பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார், இந்த நேரத்தில் இதுக்கு சர்ஜரி பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜெனட்டிக் டெஸ்ட் வேணுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு முடிவு பண்ணலான்னா 3 பேர் இதே சொல்கிறாங்களா. இப்போ சர்ஜரின்ற போய் சர்ஜரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அந்த அடிஷ்னல் டெஸ்ட் பண்ணணுமா, பண்ணியாச்சு. கீமோதெரப்பி இல்லைங்க இதுக்கு பெருசாக கீமோதெரப்பி யூஸ் இருக்காது, வேணாம். அப்போ அவரோட ரோல் முடிஞ்சிருச்சு. இல்லைங்க இது கொஞ்சம் அக்ரெசிவாக தெரியுது, இதுக்கு ரேடியேஷன் தேவைப்படும், இல்லை இதுக்கு வராது, இது ரொம்ப ஸ்மால் டியூமர் தான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோன்னா ரேடியேஷன் கிடையாதா. 3 பேரையும் பார்த்து லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி இந்த கேன்சருக்கான ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத 3 ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்து டிசைட் பண்ணும்போது தான் அது ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன்.